உள்ள கொண்டு போய் வச்சிடுங்க. மெதுவா மெதுவா, ஜாகிரதை. ராணி, என்னம்மா இது? இவ்வளவு பெரிய சோஃபா செட்டு, டிவி, ஏதுமா இதெல்லாம்? பணம் உங்க பிள்ளை கொடுக்கல, எங்க அப்பா தான் கொடுத்தாரு. இருக்கா? நல்லதாமா இருக்கு. ராணி, ஆடம்பரமா வாழ பழகிட்டா அது ஒரு வியாதி மாதிரி. பின்னால நம்ம சம்பாத்தியம் பத்தலன்னா கடன் வாங்க சொல்லும். அதனால நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றது நல்லது. இதெல்லாம் ஏன் அந்தஸ்துக்கு மீறினது இல்ல. உங்களுக்கு அப்படி இருந்தா நீங்க உபயோகிக்க வேண்டாம். ராணி, நீ இப்போ லட்சாதிபதி சரவணனோட மகள் இல்ல. உங்க அப்பா ஃபேக்டரியில சாதாரண இன்ஜினியரா வேலை பார்க்கற லட்சுமணனோட மனைவி. இந்த வீட்டு மருமக. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கோ. அதுக்காக வெறுந்தரையில உட்காரணும், அலுமினிய தட்டுல திங்கணும், சமயக்கட்டுல உங்களுக்கு சமமா காய்கறிங்க இருக்கணுமா? என்ன இதெல்லாம்? நான் உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டியா வந்தேனே தவிர உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரியா வரல. ராணி, நான் சொன்னது புரிஞ்சுக்காம ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஆடம்பரத்துக்கும் சௌகரியத்துக்கும் இப்படி எல்லாம் கொண்டு வந்து போட்டா மாமனார் தெய்வல வாழ்ற மருமகன்னு என் பிள்ளைக்கு தானே கெட்ட பேர் வரும். அப்போ இதெல்லாம் கொண்டு போய் தெருவில் போட சொல்றீங்களா? என்ன ராணி, என்னாச்சு? வந்துட்டீங்களா? வாங்க. கேவலமா பேசுறதுக்கும் ஓரளவு வேணும். உங்க அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. என்னம்மா இதெல்லாம்? நான் என்னப்பா சொன்னேன்? இத பாரு, நம்ம அந்தஸ்துக்கு மீறி இதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கா. இதெல்லாம் என்னைக்கும் தாங்குமா? என்ன தாங்குமா? தாங்குறவ நான். என் புருஷன் மேல எனக்கு இல்ல அக்கறை, எனக்கு இல்ல ஆசை, எல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா? இத பாருங்க, உங்களுக்கு ஆத்தா என் வீடு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சின்ன இடத்துல இருக்கிறேன். அதுக்காக உங்க அம்மா என்ன வேணாலும் பேசலாம், அதை கேட்டுட்டு நான் இருக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலைவிதி இல்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கு போறேன். நான் தேவைன்னா நீ அங்கே வாங்க. என்னம்மா இதெல்லாம்? நாளுக்கு நாள் தொல்லை அதிகமா போயிடுச்சு. உனக்கு வயசாடிச்சு தவிர அறிவே இல்ல. பேசாம கிருஷ்ணா ராமான்னு ஒரு மூலையில விழுந்து கிடக்கிறதானே? நான் ஒரு மூலையில இருக்கணுமா? சரிப்பா, நீ சொல்லிட்டல்ல, நான் ஒரு மூலையில இருக்கேன். வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் தாண்டா அம்மா. அதுக்கப்புறம் இந்த அம்மா தேவையில்லடா. அன்னைக்கு கட்டின புருஷனை தூக்கி எறிஞ்சல்ல, எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இருக்கேன்டா, நான் ஒரு மூலையில இருக்கேன். நான் இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தவன்டா. இந்த சொத்துல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. வண்டி எடுக்க முடியாது. முடியாது. எடுக்க முடியாது. முடியாது. போடா, வண்டி எடுக்க சொல்றேன். என்னமா பிடிச்சிட்டாங்க? போடா, நானே எடுக்கிறேன். யோ, வண்டி எடுக்காதீங்க, எடுக்காதீங்க, சொல்றத கேளுங்க. பெரிய வண்டி போட எடுக்காதீங்க, அது எடுக்காதீங்க, சொல்றத கேளுங்க. அறிவு இருக்கா சோமாரி? பொண்ணை கொடுத்து நீ இந்த வீட்டுக்கு சம்பந்தியா இருக்கலாம். அதுக்காக நல்லா குடிச்சிட்டு கார் எடுத்துட்டு போய் அடிச்சிருக்கிய. நீ அடிச்சேன்னு நினைப்பாங்களா இல்ல நான் அடிச்சேன்னு நினைப்பாங்களா? யாரை கேட்டுட்டு கார் எடுத்துட்டு போனேன்? யாரை கேட்டு நான் கார் எடுத்துட்டு போனோம்? மாப்பிள்ளக்காரன் ஏங்காது. இந்த பங்களா சோபா எல்லாமே என்னது. நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? மரியாதை வெளியே போ. நீ யாரையா என்ன வெளியே போக சொல்றதுக்கு? முதல்ல நீ கேட அவுட்ல. இப்படியா போட்டு அடிக்கிறது? கொஞ்சம் கூட விவசாய இல்லாம. அவர் யாரு? உங்க சம்பந்தி. வயதான மட்டும் போதாதுப்பா, கொஞ்சம் புத்தியும் வேணும். அப்பா,
சக்தி வந்தாளே. உன் ஆணவம் எங்கே? வீரம் போனது எங்கே? ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே? பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே, அந்த பரமனையும் வாழ வைக்க சக்தி வந்தாளே, சக்தி வந்தாளே. பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே. ஸ்ருதி இழந்த ராகத்திலே சுகம் இருக்காது, நல்ல சொந்தம் கொஞ்சம் விலகி நின்றால் உறவு இருக்காது. இரண்டும் கெட்ட நிலையினிலே அன்பு இருக்காது, அந்த இடைவெளியில் வளர்ந்த பிள்ளை ஒழுங்கு பெறாது, ஒழுங்கு பெறாது. உன் ஆணவம் எங்கே? வீரம் போனது எங்கே? ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே? பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே. அடிக்க ஒன்று அடைக்க ஒன்று இல்லறத்திலே, இங்கு அவை இரண்டும் பிரிந்ததுதான் இந்த நிலையிலே. குடித்தனத்தில் தவறு வந்தால் திருத்திக் கொள்ளலாம், நம் குடும்பத்தையே பிரித்துக் கொண்டால் கிணற்றில் வீழலாம், கிணற்றில் வீழலாம். பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே. ரத்தம் உள்ள காலத்திலே புத்தி மாறுது, அந்த புத்தி கெட்ட பிறகுதானே ரத்தம் பேசுது. சக்தியோடு சிவனை சேர்ந்த சைவ தத்துவம், நல்ல தம்பதிகள் வாழ்வதற்கோர் தர்ம தத்துவம், தர்ம தத்துவம். பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே, அந்த பரமனையும் வாழ வைக்க சக்தி வந்தாளே, சக்தி வந்தாளே. பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே. இந்தாங்கம்மா, என் புள்ள வந்து கேட்டா கொடுத்துடுங்க. ராதம்மா, எங்கம்மா போறீங்க? என் வீட்டுக்கு போறேம்மா. ஒரு சின்ன வார்த்தைக்காக பிடிவாதமா இவ்வளவு காலமா என் வீட்டையும் தெய்வத்தையும் விட்டு விலகி இருந்தேன். நான் எங்க இருந்தா மரியாதைன்னு எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சது. நான் வரேன். வேலையா? என்ன தெரியல. ராதம்மா வந்துட்டீங்களாம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருக்க கூடாதா? ஏன் வேலையா? என்னாச்சு? ஐயா எங்க? வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரம்மா. சாமியை அடிக்கிறதுக்கு பூசாரியே கல்லுத்திக்கிட்டா. சாமி எப்படிம்மா கோயில் இருக்கும்? என்ன ஐயா வீட்டை விட்டு போயிட்டாரா? ஏன் வேலையா? பெத்த பிள்ளை
பெண்டாட்டி குடும்பத்தாரோடைய பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த தெய்வத்தை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டாரம்மா. என்ன ராமு அவர் அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டானா? ராமு! வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? ஏண்டா எந்த தைரியத்துல நீ அப்பா அடிக்கிறதுக்கு கை வாங்கின? அவ்வளவு பெரியவனாயிட்டியா நீ? சொந்த சுகத்தை எல்லாம் மறந்து உன்னை வளர்க்கிறதே லட்சியமா வாழ்ந்தாரே, இந்த தெய்வத்தை அடிக்க போற அளவுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? தூக்கி எறிஞ்சு பேசிட்டாருமா. தூக்கி எறிஞ்சு பேசினாரா? டேய், அம்மா இல்லாம அனாதையா இருந்த உன்னை தூக்கி வளர்த்தவரே அவர் தான்டா. அவர் என்ன சொன்னா என்ன, எட்டு உதைச்சாட்டா என்ன? ஏண்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே அவருக்கு நேரா கை வாங்குறேன். கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கடா. ஓங்குற அந்த கையை உடைச்சு நெருப்பை போடுறதுக்கு உயிரோடா இருக்காங்க. செஞ்ச தப்புன்னு சொல்லு. நீ யார்? எந்த சொந்தத்துல யாரு கொடுத்த அதிகாரத்துல நடிச்ச? இது கொடுத்த அதிகாரம் உன்னை 10 மாசம் இந்த வயித்துல சுமந்தனே, அந்த சொந்தம் கொடுத்த அதிகாரம். அப்போ நீங்க ஏமாவா? ஆமாண்டா, ஆமா. நான் அவரை நிர்தாட்சியமா விட்டுட்டு போக நீ எல்லாம் கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு அவர் நிலைமை தாழ்ந்து போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்டா, நான் தான். என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. ஏமா இந்த வீட்டுல இருந்த அம்மா எங்க? பையனும் மருமகளும் அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா ஏதோ கேட்டதுக்கு பையன் அவங்க மனசு நோகும்படியா ரொம்ப பேசிட்டான். அந்த வருத்தத்துல அந்த அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அந்த பையன் எங்க? அந்த பொண்ணையும் கூட்டிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். கேட்டுக்கிட்டு பெத்த தாய் அவமானப்படுத்திட்டியா? அவ ரத்தத்தை கொடுத்து உன்னை வளர்த்து இவ்வளவு ஒரு ஆளாக்காளை. பெரிய இடத்து பொண்ணு பங்களான்னு அதையெல்லாம் மறந்துட்டியா? இல்ல உங்க அம்மாவுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை நினைச்சியா? என் வீட்டுக்குள்ள வந்து என் மாப்பிளைய அடிக்கிறேன். உனக்கு மருமகன் ஆறதுக்கு முன்னாலே என் மகன் ஆயிவேன். ஓ மகனா? ஆமா, என் 2வது மகன் இந்த ராஸ்கல். லட்சுமண், உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ராமு, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே உங்க மனசு நோக்கும்படியா நான் நடந்துக்கவே மாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம்மா. அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கிட்டேன். நீங்களும் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறப்பா. ராமு மன்னிப்பு கேட்கிறான். நான் என்ன சொல்றது? இவனும் தான் என்ன மன்னிப்பு கேட்கிறான். நான் என்ன சொல்லிட்டேன்? அடாடா ராஜா, நீங்க 2 பேரும் விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம இப்ப விளையாடிட்டு இருக்கீங்க. அதை அப்புறம் தனியா வச்சுங்க. முதல்ல பிள்ளைகளை மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டேன். நானும் மன்னிச்சுட்டேன். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ மம்மி. ஐயோ, டேய் ராமு, அவங்க அப்பா விட்டுடுற, அவர் விழுந்துற போறாரு. அம்மா சொல்லுங்க, அவளுக்கு மயக்கம் வர போகுது. என்ன மன்னிச்சிடுங்க. எங்க போறீங்க? 25 வருஷமா பேசாத கதையெல்லாம் பேச வேண்டாம். Don't disturb them. Thank you.